நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு நாளை கடப்பதே ஆண்டுடைய பெரிய கிருபை. ஏனென்றால் இது கடைசி காலம், கொடிதான ஒரு காலம். நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கும்போது இது கடைசி கால ஆபத்துகள் நிறைந்த ஒரு காலம். இது வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால ஆபத்துகள் இன்றைக்கு தேசத்தில் உலகத்தில் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதுக்கு மத்தியில் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து ஒரு புதிய நாளை கடந்து வருவது ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஒரு மாதத்தை கடந்து வருவது என்பது தேவனுடைய அளவில்லாத ஒரு கிருபை. அதை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரே நாளுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றங்கள் உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மாதத்திற்குள்ள எத்தனையோ மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், நோய்கள், எதிர்பாராத நிகழ்வுகள் சிலரை ஸ்தம்பிக்க பண்ணி விடுகிறாரு. ஆனால் ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த கிருபை நிமித்தம் நம்மை பாதுகாத்து தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை சில சமயத்தில் சில வியாதியின் தாக்கங்கள், சில மனிதர்களால் வந்த போராட்டங்கள், சில பிரச்சனைகள் கடந்த மாதத்தில் உங்களை கலங்க பண்ணி இருக்கலாம். பயப்படாதங்க. இது நம்ம கடந்து செல்லக்கூடிய ஒரு பாதை, அவ்வளவுதான். அது நிரந்தரமாய் நம்மோடு தங்க முடியாது. அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து ஜெயம் கொடுத்து நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதனால பயப்படாதங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். கர்த்தருடைய வார்த்தையை தான் மோசே அறிவிக்கிறார். பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see the salvation of the Lord today. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாதிருங்கள். இன்றைக்கு உள்ள சூழ்நிலை உங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். இப்படி ஒரு வியாதி தாக்கிவிட்டதே, இப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டதே, குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்து விட்டதே, வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில் நான் கடந்து போகிற பாதையில் பயப்படுத்துகிற மாதிரி ஒரு போராட்டம் வந்துட்டு அப்படி கலங்கி நிற்கிறீங்களா? கண்டு சொல்கிறாரு, பயப்படாருங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்க போகிறதில்லை. சாத்தான் சும்மா பயமுறுத்துவான், அவ்வளோதான் அவனால் செய்ய முடியும். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்.